ஸோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதே கேமிங். நான் தான் உங்களுக்கு ஸோ இந்த இடையில நம்ம பேரிஸ் பிரிசன் அப்புறம் சரி வாங்க நம்ம சமைச்சிட்ட வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஜெயிலுக்குள்ள மாட்டியிருப்போம். இந்த ஜெயிலர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அரக்கன் இருப்பான், பேரின்னு. அரக்கன்னு சொல்ல முடியாது, ஒரு மான்ஸ்டர்னு வச்சுக்கோங்க. அவன்ட்டு தப்பிக்கணும். ஸோ இதோட டாப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸு. ஸோ 10 மினிட்ஸ் எப்படியும் என்னால் பீட் பண்ண முடியாது. நான் என்னோடய டாப் ஸ்கோர் என்ன பார்த்தீங்கன்னா 16 மினிட்ஸ். ஸோ இது வந்து பேரிஸ் பிரிசன் மட்டும் இல்லை, ஏலியன் எஸ்கேப்னு கூட இருக்குது. ஸோ அந்த கேம் பண்ணலான்னு கூட சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி இங்கே வந்தாச்சு. ஸோ இங்கே வந்துடும் ஒரு வேலை இருக்குது. ஸோ இந்த பஸர் நம்ம அழுத்தி விடணும். ஸோ அதுக்குள்ளே பேரி பிடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டாங்க, இவன் தான் அந்த பேரி. ஸோ நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, இந்த பஸர் அழுத்தி விடணும். இந்த பஸர் அழுத்தி விட்டா நம்மளுக்கு வந்து மேலே ஈஸியாக தப்பிச்சு போக முடியும். ஸோ இப்போ இந்த பட்டன் அமுத்தியாச்சு. ஸோ இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்கோம் ஸ்டெப்ஸில். நம்மள மாதிரியே ஒருத்தன் போயிட்டுருக்கான். ஸோ இவன் வந்து நம்மளுக்கு இங்கே ஸ்டெப்ஸ் வரையும் ஃபாலோ பண்ணுவான். இப்போ நம்ம ஜம்ப் பண்ணிட்டோன்னா இவன் நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டான். ஸோ இப்போ நம்ம வந்து ஜம்ப் பண்ணி இந்த பைப்பில் தான் போகணும். ஸோ நம்ம ஏன் பஸர் அழுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, பஸர் அழுத்தினாலும் இந்த வெண்ட் ஓப்பன் ஆகும், இல்லை இந்த வெண்ட் ஓப்பன் ஆகாது. ஸோ அதனால் நம்ம பஸர் அழுத்தி ஆகணும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வெண்ட்டு வழியாக போய் கீழே குதிச்சாச்சு. இங்கே ஒரு வெண்ட் இருக்குது. ஸோ இது ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம போய் ஷவல் எடுத்துக்கலாம். ஷவல் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது எப்படி சொல்கிறது, மண்ணை நமக்கு தோணும். ஸோ இங்கே தான் ஜெயிலில் தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு முக்கியமான வழி. ஸோ ஓகே, லாவாலாம் இருக்குது. ஓகே, ஜம்ப் பண்ணியாச்சு. ஓகே, ஜஸ்ட் மிஸ்ஸு விட்டால் செத்துருப்போம். ஸோ இந்த என்ன பலகைலாம் இருக்குது. ஓகே, இங்கே ஜம்ப் பண்ணியாச்சு. பலகை வரும் விழுந்துருச்சு. ஒரு செகண்ட் லேட் பண்ணியிருந்தா கூட நம்ம கீழே விழுந்து செத்துருப்போம். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த பஸ்ஸில் முடிச்சுன்னா கல்லில் உருண்டுட்டு. ஓகே, இப்போ நம்ம போய் இந்த சைடில் போய் ஒளிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு கல் வர மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கணும். ஸோ டோட்டலாக 3 இடம் இருக்கும். ஸோ நம்ம 3 இடத்துல நம்ம உடஞ்சிக்கணும். ஸோ ஓகே, இப்போ ஃபஸ்ட் இடத்துல ஒளிஞ்சாச்சு. இப்போ செகண்ட் இடத்துக்கு போகலாம். ஒளிஞ்சாச்சு. ஓகே, கல் தான் போயிடுச்சுல. நம்ம கொஞ்சம் முன்னாடி போனால் கூட நம்ம கல் பொசிக்கிறோம். ஸோ அது பார்த்துக்கோங்க. லேட்டாக கூட போகலாம், பெரிய பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிட்டு வரணும். இது சுற்றி வரும் கயிறு வரும். ஸோ அதுலேருந்து நம்ம மேலே தப்பிச்சு போயிடலாம். ஸோ இவங்கிட்ட மாட்டிட்டு அவ்வளோ பெரிய வேலைலாம் இல்லை, சும்மா ஒன்றவே விட்டுருவான் அவன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இந்த உடஞ்சி போன ஸ்டெப்ஸ்லேருந்து நம்ம ஜம்ப் பண்ணி பார்க்கர் பண்ணோம். ஸோ ஓகே, எப்படியோ பார்க்கர் பண்ணி வந்தியாச்சு. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த லிவர் அழுத்தி விட்டோன்னே இப்போ நம்ம மேலே பொறுமையாக போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஜூஸ் மாதிரி குடிக்கணும். ஜூஸ் மாதிரி குடித்தோடனே நம்ம வந்து ஃப்ளாஷ் ஏறுவோம். ஃப்ளாஷ்னால் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஃப்ளாஷ் வந்து ஸ்பீடாக விடுவான். ஸோ அவனை மாதிரி நம்ம ஏறுவோம். ஸோ இது வந்து ரொம்ப நேரம் நீடிக்காது, கொஞ்ச நேரம் தான் நீடிக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஜம்ப் பண்ணிட்டு போனோம். ஸோ சில பேர் ஃபஸ்ட்டு விளையாடிங்கன்னா நீங்கள் விழுந்துருவீங்க. ஸோ இது எப்படி நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த மஞ்சள் கலர் கோட் இருக்கலாம் கைஸ். ஸோ அங்கே எட்ஜில் போய்ட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா கரெக்டாக நீங்கள் போயிடலாம். ஸோ எனக்கு இது 2 அட்டம் எடுத்துச்சு. ஆனால் தெரியாமல் மாற்றி குடிச்சிட்டேன். ஸோ அதனால் 2 அட்டம் எடுத்துட்டு. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பெரிய ஏப்பமாக விட்டதுக்கப்புறம் பவர் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஏணி மலையே போகலாம். ஓகே, எங்கடா வந்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டோரேஜ் ரூம்லேருந்து என்ன எடுக்கணும் பார்த்திங்கன்னா, ஏணி எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த ஏணி எடுத்து வெண்ட் மேலே ஏறி போகணும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஏணி ஜென்ரேட் ஆகலைன்னா நீங்கள் வந்து இங்கே ரீகன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஏணி வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து என்கிட்ட ஒரு லைட்னிங் கம்பாட்டம் ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்துக்கிறேன். ஸோ அது யூஸ் ஆகும், எதுக்கு யூஸ் ஆகும்னா தெரியல, ஆனால் யூஸ் ஆகும். ஸோ நம்ம இந்த ஏணி மேலே ஏறி நம்ம அந்த ஏணி மேலே போகணும். ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதை கொஞ்சம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 4 நிமிஷம் தாண்டியாச்சு. ஸோ அதுக்குள்ளே இங்கே வந்துச்சு. ஸோ நல்ல ரெக்கார்ட்றான். ஓகே, போடா சீக்கிரம் போடா. காந்தி வர நம்மளை ஆப்போசிட் டைரக்ஷன் தள்ளுது கேஸ். ஸோ அதனால் பொறுமையாக போயிட்டுருக்கான் தம்பி. ஓகே, நல்ல வேலை வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த ஏணி மேலே ஏறி மேலே போயிடலாம். போடா
பை ரெண்ட் ஜெட் பேக்கா? ஓ 30 ரூபாய் கைஸ். ஒரு கேமுக்கு நான் வேறு கைஸ் தேவை காசு செலவு பண்ணணும். காசு செலவு பண்ணுறது தப்பு கைஸ் கேமுக்கு. ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து பைப் மேலெலாம் பார்க் அவுட் பண்ணிருக்கோம். ஓகே இந்த பைப் மேலே குதிச்சு அந்த பைப் மேலே குதிச்சிடலாம். ஓகே இப்போ நம்ம இங்கேயே குதிச்சு ஸ்கின் ரொட்டேட் பண்ணி வந்தாச்சு. ஓகே வந்தாச்சு. க்ளோஸ் தி வால்வ்ஸ். ஓகே கைஸ் இங்கே வந்து ஒரு 3 வால்வ் இருக்கும். அந்த 3 வால்வையும் நம்ம க்ளோஸ் பண்ணோம். அப்படி க்ளோஸ் பண்ணால் தான் அந்த ஹார்ம்ஃபுல்லான கேஸ்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஓகே 2 வால்வும் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ 3வது வால்வை க்ளோஸ் பண்ணி டேரெக்டாக குதிச்சிங்கன்னா செத்துடுவீங்க. ஸோ அதனால் அந்த பைப் மேலே ஏறி போங்க. இப்போ நீங்கள் செத்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை, அங்கேயே வந்து ரெஸ்பான் ஆகிடுவீங்க. ஸோ மறுபடியும் மேலே ஏறி நீங்கள் பண்ணுறதுக்கு கீழே குதிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். ஸோ நான் வர எஜ்ஜில் குதிக்காமல் தப்பாக குதிச்சிட்ருக்கேன். கரெக்டாக குதிரா, இந்த வாட்டியாச்சும் குதிரா. ஸோ எத்தனை வாட்டி பண்ணுறது, இதுலேயும் முக்கால்வாசி டைம் போயிடுங்க ஏன்னா நம்ம இப்போ ஸ்பீட் ரன் பண்ணுறோன்னா, நான் ஸ்பீட் ரன் பண்ணல, முடிஞ்சளவுக்கு ரெக்கார்டு செட் பண்ணி தான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி ரெக்கார்டு செட் பண்ண பார்க்குறீங்க, ஸ்பீட் ரன் பண்ணுறீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரே டைமில் பண்ணுவோம். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்க்ரீனை திருப்பி இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த இதுலேயே நான் வந்து ஒரு 10 செகண்ட் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் கைஸ், இந்த மேப்பும் அதே மாதிரி தான். இல்லை அதுலேருந்து நம்ம ஜூஸ் குடிப்போம், இதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக காற்று அடிக்குது. ஸோ ஓகே 6 நிமிஷம் ஆயிடுச்சா, ரைட் விடு. ஓகே இப்போ நம்ம வந்து இதுவும் தாண்டியாச்சு. தாண்டு ஓகே இது தாண்டியாச்சு. நம்ம வந்து ஏனி மலை ஏறி போயிடலாம். ஏறுறோம் இங்கே நாடா. ஓகே இப்போ நீங்கள் ஃபேனில் ஏறி அங்கே லேண்ட் ஆகணும். உள்ளே லேண்ட் ஆகிட்டு உள்ளே டனலாட்டு போவோம். அந்த டனல் தான் நீங்கள் போகணும் கரெக்டாக. ஓகே கைஸ் கரெக்டாக போயாச்சு, சூப்பர். ஓகே கீழே குதிச்சாச்சு. ஓகே கம்ஃபர்ட் ஏரியா வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து டோட்டலாக 3 பேர் இருக்காங்க கைஸ். ஒன்று வந்து இந்த ஜெயிலில் இருந்தான்ல அவன் ஒரு பேரி, அப்புறம் இப்போ இந்த செஃப் இருக்கான்ல இவன் பேர் செஃப் பேரி. ஸோ இன்னொரு பேரி இருப்பான், அவனை காமிக்கிறேன். ஓகே நம்மளை வந்து ஒரு அடி அடிச்சிட்டான். இப்போ நம்ம வந்து அவனை திருப்பி அடிக்கணும். என்ன கைஸ், ஐயோ எய்ம்லாம் காக்க மாட்டேங்கிறேன். ஐயோ என்னடா டே பாவண்டா சின்ன பையனை விட்டுறா. டே தெரியாமல் ஜெயிலில் வந்துட்டேன்டா. கைஸ் கொஞ்சம் ஹெச்பியாக இருக்குது. அட்ரா சீக்கிரம்டா அடிச்சு விடுவானா? இல்லை நம்ம லாங் ரேஞ்சிலேருந்து அடிக்கிறனால அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ், ஒன்றுமே இல்லை அவனா. ஸோ ஓகே அவனை அடித்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு வழி இருக்கும். ஸோ ஓகே நம்ம அந்த லைட்னிங் கம்பு எடுத்துக்கிச்சு. ஸோ இங்கே நீங்கள் வந்து அப்படியே விட்டுருணும், நீங்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாது. அப்படியே விட்டிங்கன்னா ஜம்ப் பண்ணி இங்கே வந்துடுவீங்க. ஸோ இங்கே நீங்கள் நடந்தீங்கன்னா அவங்களால வர முடியாது. அப்படியே அவன் உருண்டுக்கிட்டு போவான், அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பண்ணாதீங்க. ஸோ அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவன் இங்கே வந்துடுவான் ஜம்ப் பண்ணி. ஸோ இங்கேருந்து நம்ம ஏனி மலை ஏறி போயிடலாம். ஸோ ஓகே மறுபடியும் இங்கே வந்துருக்கு. ஓகே இது வந்து லேசரு. ஸோ அந்த லேசரில் அடி வாங்க என்ன காமிக்கல, ஏன்னா வீடியோ லென்த்தாக போகும். ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து லேசர்லேருந்து தப்பிச்சு இங்கே வந்தாச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே கேப்பாக இருக்குல்ல, ஸோ இங்களால் நம்மளை போக முடியாது. ஸோ அதுக்கு நம்மளுக்கு பலகை வேணும். ஸோ இந்த பலகை உங்களுக்கு ரீஜென்ரேட் ஆகலைன்னா ரீகன் கொடுங்க. ஸோ ஓகே பலகை மேலே போட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா இங்கே மெக்கா பேருன்னு இருப்பான், இவன் தான் 3வது பேரி. ஸோ ஓகே இப்போ நீங்கள் வந்து அவனை அடிக்கக்கூடாது, அவன் கை மேலே டார்கெட் பண்ணணும். 2 கை இருக்கும், அந்த 2 கையில் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணணும். ஸோ டார்கெட் பண்ணிங்கன்னா அவன் வந்து செத்துருவான். சாக மாட்டேன். 2 கை முடிச்சோன்னா கொஞ்சம் ஹெச்பி இருக்கும் அவனுக்கு. அப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா சுற்றி செத்து போயிடுவான். அதோ அவ்வளோதான் கிஸ். செத்து தான். இதோ சொன்னல சுற்றி இருப்பானு. சுற்றுறா எனக்கு காசு போடுவான், அந்த காசு கலெக்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு யூஸ் ஆகணும்னு தெரில, ஆனால் நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி எஸ்கேப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கார்லேயே போயிட்டுருக்க முடியாதுல்ல, நம்ம வந்து எவ்வளோ பெரிய விஐபி, அதனால் நம்ம வந்து ஹெலிகாப்டரில் ஏறி தான் நம்ம போவோம். சரி ஓகே இப்போ நம்ம வந்து காரில் போயிட்டுருக்கோம். வியூ வர மாதிரி இருக்குது கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு பர்சனில் போட்டுக்கலாம், அப்புறம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கார் கேம் முன்னாடி ஆஸ்ஃபால்ட் விளையாண்டுருக்கேன். ஸோ அதனால் அங்கே ஃபஸ்ட்டு பர்சனில் விளையாண்டுட்டு நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கார் ஓட்டிக்கிட்டே போனோம். ஒரு இடம் இருக்கும், எந்த இடம்னு எனக்கே மறந்து போயிடுச்சு. கரெக்டாக கேம் விளையாண்டுருக்கும்போது ஞாபகம் வரல. அப்புறம் தான் எங்கள் அண்ணன்கிட்ட கேட்டேன், அப்புறம் தான் அவன் சொன்னான். ஸோ காரை வேறு ஓட்ட தெரியாமல் ஓடிட்டுருக்கோங்க கைஸ். அது வேறு அவன் என்னோட பட்டன் தொட்டுருது. ஸோ இந்த இடம் தான் நினைக்கிறேன். ஸோ இருக்கோ செக் பண்ணிக்கலாம்.
ஆமாம் கைஸ், இந்த இடம் நான் நினைக்கிறேன். இதா இல்லை, இதான் கைஸ். ஸோ இது மாதிரி நம்மளால் ஏறி போக முடியாது, வேறு ஏதோ பொருள் எடுத்து அது மேலே தான் நம்மளால் ஏறி போகணும். ஸோ ஓகே, திறடா சட்டரை. என்னடா திறக்க முடியல, என்ன பட்டனை கிளிக் என்ன ஏமால்தான் தப்பா? ஓகே கைஸ், பின் வாசல் நம்மளால் போக முடியாது, முன் வாசல் நம்மளால் போக முடியும். ஓகே, தொடர கதவை. ஓகே, ரீகன் கொடுத்தாச்சு. எதை எடுத்துக்கலாம்? ஓகே, இதை எடுத்துக்கலாம். ஓகே, நான் திறக்க முடியல. ஓகே பட்டன் அழுத்தியாச்சு, திறந்து போகணும். ஓகே, இது மேலே ஏறி. ஓகே கைஸ், ஸோ ஒன்று இது எடுத்து 2ஆக வச்சு பாக்ஸ் மேலே போட்டு போய்க்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒன்று வச்சாச்சு. ஓகே, ஜம்ப் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் வேணும். ஓகே கைஸ் புரிஞ்சு போச்சு. ஓகே, ஈஸி தான் பண்ணிடலாம். ஓகே, 2வது பாக்ஸ் எடுத்துடலாம். ஓடுறா சீக்கிரம் ஓடுறா. ஓகே, 2வது கரெக்ட் எங்கே வச்சாச்சு. பை பாக்ஸ் எடுத்துடுறான். ஓடுறா கைப்புள்ள. கைஸ் வெயிட் பண்ணுங்கள், இங்கே ஏனியே இருக்கல, நான் இருக்க தேவையெல்லாம் பாக்ஸில் எடுத்துகிட்டு இருக்கேன் கைஸ். நான் உண்மையாலே பைத்தியம் தான் கைஸ். ஸோ ஏனியை போட்டுருந்தா நம்ம எவ்வளோ சீக்கிரமும் நம்ம கேம் முடிச்சிருக்கலாம். 14 நிமிஷத்துலேயே கேம் முடிச்சிடலாம். ரெக்கார்டு செட் பண்ணிக்கலாம். ரெக்கார்டு இல்லை, நம்மளும் அந்த லீடர் போர்டில் வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம். ஸோ அதெல்லாம் நல்லா பீட் பண்ண முடியாது, ஆனால் ட்ரை வேணால் பண்ணலாம் கைஸ். சரி ஓகே, நம்ம ஹெலிகாப்டர்கிட்ட வந்தாச்சு. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ பை கைஸ், நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பை.